பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்ல இருக்க கடையில இதை பண்ணி ஆகணுமாடா? திருடிட்டோம்னா பிரச்சனை ஆயிடாதா? எக்ஸாக்ட் டிப்போக்கு ஆப்போசிட்லயே இருக்கிற ஒரு கடைக்கு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் மொபைல்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷனை போட்டு கதைக்குள்ள போயிடுறேன். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கடையில போய் மொபைல திருட போறோம். நிஜமா தான் சொல்றியா? கரெக்டா சொன்னா? ஆமா, இன்னைக்கு நம்ம போய் ஒரு கடையில மொபைல என்னடி இது திருட போறோம். இத பத்தி அங்க வர்க் பண்றவங்க தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் தெரியாது. ஆனா இருந்தாலும் போய் மாட்டிட்டதுக்கு அப்புறம் அடி வாங்க முடியாதுல தெரியுறதா அப்படின்ற ரீசனுக்காக ஓனர் கிட்ட மட்டும் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் உண்மையாவே எல்லாம் பிளான் தானே சார்? இதை பெருசா பண்றீங்க. நான் கேட்டு வச்சதா. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டா போயிட்டு போன தூக்கிட்டு இருந்தலாமா? அங்க போலாம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதோ தெரியுது பாத்தீங்களா, அங்க ஸ்டார் மொபைல். அங்க நம்ம இந்த வேலையை பண்ண போறோம். உள்ள வந்து ஒரு 4-5 பேர் கிட்ட வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஸோ அந்த 4-5 பேர்ல வந்து நம்ம 4-5 பேரையுமே செய்யலாம்னா பிளான் பண்ணி உள்ள போறோம். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அதே மாதிரி அது வந்து போன் எடுத்துட்டு ஓடும் போதுலாம் ரொம்ப ரியலா மாட்டினாலும் நமக்கு என்ன எக்ஸ்டென்ட் நடந்தாலும் நம்ம வந்து அதை வெளில காமிச்சிக்கவே போறதில்ல. ரொம்ப ரியலா தான் இருக்க போறோம். என் கூட வந்து நானே கேமராமேன் நல்லினும் இருக்கான். வெளியில வந்து நல்லில நிக்க வச்சுட்டு அவனும் ஒரு போன்ல பிடிச்சலாம். அவன் வந்து நார்மலா நின்று ஷூட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு க்ரௌடா நிற்பான். நாங்க 2 பேர் மட்டும் உள்ள போறோம். உள்ள வந்து கேமரா ஆங்கிள் எப்படி வைப்பீங்க ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள ஒருத்தவங்கிட்ட பேசி செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களோட பெர்மிஷனோட தான் நம்ம இதெல்லாமே பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போயிட்டு போன் எல்லாம் கரெக்டா செட்டிங்கா வச்சு அதுக்கப்புறமா பார்க்கலாம். எப்படி போன் நாங்க செட்டிங் வைக்கும்போது அவங்க பாத்திர மாட்டீங்களா கேட்பீங்க. கரெக்ட். அதுக்காக தான் அச்சு வந்து முன்னாடியே ப்ரீ பிளான்டா என்ன யோசிச்சேன்னா, அவங்களுக்குலாம் வந்து லஞ்ச் பிரேக் வரும்ல, ஃப்ரீ ஆகிற டைம்ல நம்ம போய் அதை செட்டிங்கா வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் மாதிரி உள்ள போகிறோம். தரமான சம்பவம் நினைக்கிறேன். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். இப்போ என்ன போன் இருக்கு உங்ககிட்ட? ஒரு 30,000 அந்த மாதிரி என்ன பிராண்ட் இருக்கோ அதை காட்டுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பிராண்டும் 30,000 என்ன இருக்கோ அதை காட்டுங்க. இது வந்து OnePlus 11 16GB 256 ஸ்டோரேஜ் 38,500. இது வந்து iPhone 13 35 வரும் உங்களுக்கு. இது ஃபைண்டபிள், அதாவது காணாம போயிடுச்சுனா கண்டுபிடிக்க மாதிரி இருக்குமா? இது கண்டுபிடிக்கலாமா? iPhone கண்டுபிடிக்கலாம். iPhone தவிர வேற என்ன போன்லாம் இருக்கு? ஒரு 50,000 ரூபாயில இருக்கா? இது காட்டுங்க. ஃபிளிப் ட்ரை பண்றீங்களா? ஃபிளிப் ட்ரை பண்றேங்க. இது வந்து ஃபிளிப். இது சாம்சங் தானே? ஃபோல்டா? நல்லா இருக்குல்ல. ஆனா உங்க பட்ஜெட் 35 தான். பேக் வைக்கணும், குட்டியா இருக்கும், காம்பேக்ட் அளவா. தெரியாது. அது நல்லா இருக்கு. அது ஒன்று கொடுத்துருங்க. இது இன்னும் 2 வேற இதுல என்னென்ன பிரைஸ் சொன்னீங்க? 38,000. அப்போ அந்த 38,000 நல்லா இருக்கு. அது 2 மட்டும் என்கிட்ட காட்டுங்க. இல்ல 2 எப்படி பண்ணணும்? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டா. இப்போ 3த்தையும் தூக்கிட்டு ஓட முடியும். 3த்தையுமே இல்லை 1-2 தூக்கிட்டு வர முடியும்னா எது ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் தூக்கிட்டு வர அதெல்லாம் நல்லா இருக்கும். நான் சின்னதாக இருக்குது. எப்படி பிளான் பண்ணலாம்? நீ வந்து எல்லாத்தையும் ஆளுங்க கைக்குள்ளே எப்படி பண்ணுறது? ஓகே கைஸ், வயசு இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மள தான் நோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்படியே ஒரு இதுவாகவே போயிடலாம். அந்த 50,000 கொடுங்க. அந்த ஃபிளிப் தானே சொன்னீங்க? சாம்சங் ஃபிளிப் கொடுத்துருங்க. ஓகே தான். நீ அங்கே போய் வெயிட் பண்ண, நான் இதை வாங்கிட்டு வரேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவரே ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. நான் வந்து ஓகே தான். நான் ஃபோன் பேசிட்டேன். அவங்க எது எல்லாமே ஓகே சொல்கிறாங்க. இது இவங்க மட்டும் காட்டிக்கிறேன். அதாவது 1 எடுக்கலான்ற மாதிரி. நம்ம 2மே எடுக்கலான்னு இருக்கேன். இது எடுக்க பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படில மாட்டிக்கிட்ட பங்கு. ஜெயில போடுங்க சரவணன். அவனுக்கு தெரியாது. அவன் ரொம்ப கத்துறான். போலீஸ் நாங்க இதுதான் சும்மா சிம் இது பண்ணலாம்னு பார்த்தேன். இல்ல நான் ஒன்றும் ஓடிடுறோம். சிம்மு கடைக்கு போய் சிம்மு போட்டு வரலான்னு எனக்கு காசு கொடுக்காம எப்படி ஒருத்தவங்க ஓடுவாங்களா? எப்படி என்ன ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்களே? இப்படி நான் பார்த்து திருடுற மாதிரி இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியுது.
அப்படி பேசாதீங்க சார், என்ன பார்த்து என்ன அப்படி பேசாதீங்க சார். நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தே நான் வரல. ஃபர்ஸ்ட் நான் சும்மா ஃப்ரீயாவே விட மாட்டீங்க. எப்படி நான் வாங்குறது இந்த மாதிரி பண்ணா? ஏங்க அப்படி பேசாதீங்க. நான் என்னங்க தப்பு பண்றேன்? எதுக்குங்க ஸ்டேஷன்லாம் போறேன்? பண்ண தப்பா இல்லீங்களா? இங்க பாருங்க, சொல்லுங்க என்ன? ஒண்ணுங்க, நான் தப்பு பண்ணல. இவரு எங்க போய் புடிச்சது தெரியுமா? எங்க புடிச்சீங்க? கைய வைக்காதீங்க. என்ன ப்ரோ கையெல்லாம் வைக்கிறீங்க? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அவங்க மேல கை வைக்கலாம். பண்ணீங்கன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க ப்ரோ. பிராங்க் தான் ப்ரோ. அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. கடைக்கு உண்மையா இருக்கலாம். அதுக்கு நீங்க கையை போட்டு முறுக்கு புளிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. இல்ல நான் ஒன்னும் பண்ணல. நான் ஒரு யூடியூபர் தான். இவர் தான் வந்து உங்களை செய்ய சொன்னாரு. ஆக்சுவலா அவர் சொன்னா நாங்க செய்யணும் இல்லையா? இவங்களாம் வேற மாதிரி. இவங்களாம் இப்படி பிடிச்சிருக்கிறோம். நீவா நீ இப்படி பிடிச்சிருக்கிறோம். நீங்க தானே நீங்க அங்க பாருங்க கேமரா தெரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கடைக்கு வந்து நிறைய வாங்குங்க பொருள் எல்லாம் சொல்லுங்க. நம்ம ஷாப்புக்கு வந்து நிறைய பொருள் வந்து வாங்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இந்த பிராங்க் கரெக்டா போறத நினைச்சு. ஸ்டார் மொபைல்ஸ் தானே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இங்க வந்து பண்ண வந்தேன். கால் பண்ணி இவர்கிட்ட பேசினா இவர் வந்து ரொம்ப சூப்பரா நீங்க வாங்க நீங்க வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்க 2 பேரையும் கோத்துட்டாரு. முழுக்க எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். இவர் வந்து ஜாலியா உள்ள உட்காந்து சிசிடிவில பாத்துட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ சோ மச் கைஸ். டென்ஷன் ஆயிட்டு ஒரு டீ குடிக்க போறாங்க சார். ஓகே இவ்வளவும் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த அண்ணாவோட கடையில நிறைய நல்ல ஆஃபர்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சார் எதுவும் நம்ம போய் பார்த்துலாம். உங்க பேரு உஷாவோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம ஸ்டார் மொபைல்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இது ப்ரொமோஷன் தான் நச்சோ. இவ்வளோ பண்ணிட்டாங்க. இவங்களுக்காக இந்த ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா எப்படி? சூப்பராக இருந்துச்சு. நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். க்ரௌடெல்லாம் செம்மையா செஞ்சுச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி பயந்து வந்தது. அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். எனக்கு என்னை விட இவன் மேலே எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற பயம். நாளையே காணும். எங்கடா போனாலும் எங்கம்மா போன? இங்க ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. போன் வாங்க வந்தீங்களா? ஒரு பெரிய கலவரமே நடக்குது. இவனாவது உள்ள பூந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஆளையா கண்டாலும் தேடுறேன். கைஸ் உண்மையாவே என்னை பிடிக்க ஓடி வந்து இங்க பாருங்க காலில் ஸ்கிராட்ச் விழுந்து இந்த கம்பெனி உள்ள கஷ்டப்பட்டு. நீங்க 2 போன் எடுத்துக்கோங்க. எல்லாம் நம்ம கடைக்காக இவ்வளவு பாடுபடுறீங்க. இல்ல பாத்தீங்களா ரத்தம்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு 2 போன் கொடுப்பீங்கன்னு சொன்னாதான் அவங்களுக்காக. நம்ம இப்ப வந்து இவங்க கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு அப்படி கேட்கலாமா? அச்சுக்கு எந்த போன் வச்சிருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மொபைல்ஸ் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். இந்த ஷாப்பிங்னா டி நகர் டிப்போக்கு டைரக்டா ஆப்போசிட். நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 5 பிரான்ச்சஸ் இருக்கு. டி நகர், கோடம்பாக்கம், நொங்கப்பாக்கம், அசோகனம், தாம்பரம். அந்த 5 நம்பர்ஸ் கூட கீழே கொடுங்க. மேபி இந்த ப்ராடக்ட் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா வீடியோ தேவை நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். இது வந்து iPhone 11 ஆக்சுவலி 18,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone 12 23,000 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை ஜிபி அது? இதெல்லாம் 64 GB ஸ்டார்டிங். அடுத்து iPhone 13 வெறும் 33 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகமா சேல் பண்ற ஒரே போன் iPhone 13. ஆமா. இது எல்லாமே iPhone கலெக்ஷன்ஸ். iPhoneல மோஸ்ட்லி நம்மட்ட வந்து iPhone Xல இருந்து 16 Pro Max வரைக்கும் நம்மட்ட எப்பமே வேகன்சி இருக்கும். சோ iPhoneோட ஸ்டார்டிங் பேசிக் என்னன்னா இருக்கு? ஒரு 8,000 ஸ்டார்ட் ஆகும். 8,000 ல இருந்து இருக்கா? பாருடா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரீமியம் கலெக்ஷன். சோ Samsungல உள்ள கலெக்ஷன் லுக் மாடல் இது ஆக்சுவலி ஃபோல்ட். இது வந்து ஃபோல்ட் 4, இது ஃபோல்ட் 5. பட் செகண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வரும் இது? இதெல்லாம் ஃபோல்ட் 4ல வந்து 68 65 பட்ஜெட்ல கிடைக்கும். ஃபோல்ட் 5 னா ரீசன்ட்டா லான்ச் ஆன மாடல். ஃபோல்ட் 5 கிடைக்கும். பட் இது ஒரிஜினலா வாங்குனா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் வரும். எப்ப ரீசன்ட்டா லான்ச் ஆன Moto H40 H50 தான் ரீசன்ட் உள்ள கலெக்ஷன்ஸ். சோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும் வாங்க முடியும். அது புது ஃபோன் வாங்க முடியும். சோ இதெல்லாம் பார்த்தா வந்து எங்கள்ட்ட வந்து 10 நாள் யூஸ் பண்ண 20 நாள் யூஸ் பண்ண ஃபோன் ப்ராடக்ட்ல எங்கள்ட்ட வந்து இருக்கும். கேமிங் கேமரா மட்டும் இருப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து Realme, Poco இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் எடுத்தா இதா இருக்கும். இது என்ன ரேஞ்ச்ல வருது இதெல்லாம்? இதெல்லாம் பேசிக் ரேஞ்சா வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 15 பட்ஜெட்ல 15,000 13,000 கே கேமிங் ஃபோன்லாம் தரமா. Pixel 8 பார்த்தீங்கன்னா அது 40 பட்ஜெட்லயே வந்துரும். 40 லே வருது. பட் இது
வாங்க போனா 70,000 ரூபாய். இப்போ நம்மகிட்ட வந்து 40 இதெல்லாம் Pixel 8 Pro. இதெல்லாம் Pixel 8 Pro ரீசெண்டா லான்ச் ஆனது. Pixel 6a எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 16 ஸ்டார்ட் ஆகுது. 16 வந்து Google Pixel எங்க எடுத்து வாங்கிக்கலாம். சோ இதெல்லாம் IQ ஃபோன், Amazonல மட்டும் கிடைக்கக்கூடிய ஃபோன். பாத்துறேன். எங்க EMI கூட எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. சோ இதெல்லாம் லோ பட்ஜெட் கலெக்ஷன். ஒரு 5000 ரூபாய் 6000 உள்ளுக்கு வந்து எல்லாமே இருக்கும். சோ எதுக்கு ஸ்டார் மொபைல்ல வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 5000 ரூபாய்க்கு ஐபோன் இருக்கா? 6000 ரூபாய்க்கு ஐபோன். 6000 ரூபாய்க்கு ஐபோன். ஆமா. இது நல்லா இது இருக்கு. iPhone 6s Plus ஒரு மாடல். வா வா வா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5000 இருந்து எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் ஆண்ட்ராய்டு கலெக்ஷன்ஸ். ஸோ எல்லா பிராண்ட்லேயும் வந்துடும். Oppo, Redmi, Realme இது எல்லாமே 5000 பட்ஜெட் தான். அதாவது நம்மகிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பில்லு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ 1 இயர் வாரண்டி ப்ரொவைட். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 1 இயர் வாரண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 1 இயர் வாரண்டி வந்துரும். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் 1 இயர் வாரண்டி. சூப்பர்ல. அடுத்துலாம் இதெல்லாம் வந்து ஆப்பிள் வாட்சஸ், ஒரிஜினல் ஆப்பிள் வாட்சஸ். 3000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக எங்கள்கிட்ட 3000 ரூபாய் வந்து ஆப்பிள் ஒரிஜினல் வாட்ச் ஸ்டார்ட் ஆகும். சூப்பர்ண்ணா. என்ன சீரிஸ் ஆரம்பிக்கும்? சீரிஸ் 1ல ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்தே இருக்கு. 3000 ரூபாய் இருந்து வரும். பரவாயில்லையே, எல்லாமே இருக்கு. ஸோ ஒரிஜினல் வாட்சஸே 3000 ரூபாயில இருந்து தருவீங்க. 3000 ரூபாய். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஐபேட்னு ஒரு மாடல். வேற மாதிரி. ஸோ ஐபேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வாட்டி கையில் வச்சுக்கலாமா? இது வந்து ஐபேட் ப்ரோ. இது வந்து 65 பட்ஜெட்ல வரும். செம்மையா இருக்குண்ணா. கிளாசிக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. எத்தனை ஜிபி? இது வந்து 256 GB வந்துரும். ஐபேட்ல வந்து 9th ஜெனரேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16-17 பட்ஜெட்லயே வரும். இப்போ 9th ஜெனரேஷன். இதெல்லாம் ஆண்ட்ராய்டு டேப். இதெல்லாம் ஒரு 7K ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து மேக்புக். வாங்க. யோகா வாண்டா, இதுவும் நல்லா இருக்கே. லெனோவோ. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வரும். ஆஹா, இங்க பாரு. நான் இதுதான் நினைச்சேன் கேட்கணும்ட்டு. 360 இப்படி ஃபோல்ட் ஆகுமாண்ணா? படுத்துச்சா? இல்ல படுத்துருச்சுடுறோம். அவ்வளவுதான். இவ்வளவு வரும். பரவாயில்லையே. நம்மகிட்ட மேக்புக் ஏர்லாம் வந்து ஒரு 35 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேக்புக் ப்ரோ வந்து இதோட ஆக்சுவல் காஸ்ட் பாருங்க 1,30,000 வருதா? 35,000 ரூபாய் வருது. நான் வாங்கினது 1,87,000 ரூபாய் வந்துச்சு நினைக்கிறேன். 90 ஓ 80. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 பட்ஜெட் வரும். 70 to 80 பட்ஜெட். அவ்வளவுதானா? 80,000 ரூபாய் தானா? பாதி 1 TB. ஆமா. அப்புறம் அண்ணா இப்போ சப்போஸ் உங்ககிட்ட இந்த வேரியன்ட்டே இல்ல, பட் எனக்கு அது வேணும். மோஸ்ட்லி எங்களுடைய ஸ்டோர்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே இருக்கும். இப்போ இந்த ஸ்டோர்ல வேற ஏதாவது பிரான்ச் இருக்கும். ஒன்னு அரேஞ்ச் 5 பிரான்ச் இருக்குல. எப்படிங்க எங்ககிட்ட இல்லாததே இருக்காது. எல்லாமே இருக்கு. இந்த EMI ஆப்ஷன் பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். சொன்னாங்க கடை இருந்தாலே போதுமானது. டைரக்டா அவங்க ஸ்டோர் வந்தாங்கன்னா EMI வந்து இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம வந்து மேபி உங்களுடைய வியூவர்ஸ் யாராவது வெளியூர்ல பாக்குறாங்கன்னா கொரியர் ஆப்ஷன் கூட பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து டெலிவரி நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்றது கிடையாது. பட் உங்களுக்கு நான் இப்போ காட்டின ப்ராடக்ட்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் எங்களுடைய நம்பர் இருக்கும். நீங்க அதுக்கு நீங்க கால் பண்ணாலே வந்து எங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். நீங்க ப்ரீபேமெண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். நம்பி வாங்குங்க. நம்ம ஸ்டார் மொபைல்ஸ்க்கு வாங்க. அண்ட் இவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்னைக்கு 5 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ கிடைக்காதுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து இங்கே சொன்னோம்னாவே அவங்க அரேஞ்ச் கூட பண்ணி கொடுத்துருவாங்களா. ஸோ புதுசாக வாங்குறது ஒரு சூப்பர்னா அதை விட செகண்ட் ஃப்ரீ இதெல்லாம் இருக்காடா அப்படின்னு சொல்லி நானே சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். ஐஃபோன்லாம் 6000 ரூபாய்க்குலாம் நான் யோசிச்சதே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கானா ஐஃபோன் என்னன்னா சீரிஸ் 8. இது வந்து 8+, இது வந்து 6+. அந்த 6000 பட்ஜெட்ல வரும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ் நீங்கள் வந்து அழகாக இங்கே வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கக்கூடாது, வாங்கணும். என்ன மாதிரி தூக்கிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நைஸ் மீட்டிங் யூ. பிக்சல் நல்லா இருக்கு. ஓகே ஸோ ஸ்டார் மொபைல் வாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ணாவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க. நீங்களே பார்த்துருவீங்க. என்னோட கழுத்து பிடிச்சிருக்கிறத பார்த்துருவீங்க. இல்லை சும்மா சொன்னாங்க. அப்படின்னா திருட்டு பையனா அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக எல்லாச்சும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் அச்சு.